ஸோ ஹலோ கைஸ், நான் தான் டெய்லி தமிழ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கார்னிவல் எஸ்கேப் தான் விளையாட போகிறோம், அதுவும் ரோப்ளாக்ஸில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு கேமுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ வாங்க. என்னடா இது குருன்னு சுற்றுது. இது என்ன எலும்பு கூட இருக்குது. ஸோ இப்படி தான் போகணும். ஸோ இதான் செக் பாயிண்ட்டு போல் இருக்குது. அந்த கல் மேலே குத்தி போகணும். ஓடு வேறு மாதிரி குதி குதி. ஜஸ்ட் மிஸ். அங்கே பாருங்கள், எல்லாமே ஜஸ்ட் மிஸ். ஓடு ஓடு ஓடு. அம்மா போய்டு, எப்படியா போய்டு போடு வேறு மாதிரி. பலூன் பறக்குது. பலூன் நான் பிடிக்கணும். பலூன் பிடிக்கணும். எங்கே பறக்குது? இது பிடிச்சிருச்சு. ஸோ இதுவும் செக் பாயிண்ட்டா? இப்படி தான் போகணும் போல இருக்குது. சரி போவோம் போய் கொண்டு இருக்கும். கீழே இருக்கிற அந்த இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. சயின்ஸ் புக்கில் கிரவுண்ட் டிஷ்யூவில் வரும். நான் பார்த்த மாதிரி இருக்குது. இது உள்ளார எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக போனேன். உங்களுக்கு வேணால் நான் பிக்சர் இங்கே ஆட் பண்ணி காட்டுறேன். ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு பிக்சரு. இது என்ன பலூனில் சவுண்டு வருது திரும்ப குதி. எனக்கு இந்த சவுண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஸோ அப்படியே பலூன் எப்படி நம்ம வெடிக்கும் போது ஒரு மாதிரி அழுத்தும் போது ஒரு சவுண்டு வருமோ அதே மாதிரி வருது. ஸோ அதெல்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பி மேலே ஓடும் போது ஒரு சவுண்டு வருது. இன்னொரு செக் பாயிண்ட் வரல. அப்போ வந்துச்சு சாமி. இது என்ன கைஸ், நெருப்பெல்லாம் வருது. இந்த நெருப்பெல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஓடு வேகமாக போனா. பொறுமையாக போகிறான். அங்கே ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். இதான் செக். இது இப்படி தான் போகணுமா? ஸோ அந்த பைப்பில் அவ்வளோதான். வெரி குட். இதில் குதி. அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. போயிடும். அம்மா செம்ம ஸ்பீடாக ஓடிட்டுருக்கேன். ஸோ உரங்காத்து போல வரேன்டா, அந்த மாதிரி ஓடிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி ஓடுறேன்ட்டு. வேகமாக ஓடு. இது அடுத்த செக் பாயிண்ட்டு. சூப்பர். அது என்ன கம்பியாக நீட்டிக்கிட்டு கிடக்கு, எனக்கு ஒன்றும் தெரியல. சோங்க எம்மா கைஸ், எவ்வளோ ஜஸ்ட்டு பார்த்துருப்பீங்க நீங்களே. இந்த கம்பி வேறு கையை மடக்கிட்டு போகுது. இருங்க நம்ம திரும்ப அதில் போய் மாட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இல்லை அது கையை மடக்குதா இல்லை உள்ளே கொண்டு போதான்னு பார்க்கலாம். உள்ளே கொண்டு போகுது கைஸ். என்ன திரும்ப வெளில கூட்டு வந்து தூக்கி போட்டுருச்சு. இது வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு கிடக்குது பாருங்க. எம்மா அப்பா குதி இப்படியே குதி. ஐயோ கீழே வந்துட்டேன். ஐஃபை ஓகே. நானும் எனக்கு ஐஃபை போட்டுக்கிட்டேன் கேட்டுருச்சுக்கோம். அம்மா ஜஸ்ட்டில் போய் கீழே வந்துருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. போடு வேற மாதிரி குதி. இந்த இடத்துல பொறுமையாக குதிக்கணும். அவ்வளோதான். செக் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இந்த கம்பி மேலே தான் எகிரி போகணும் போலுக்குது. இதுன்னு எப்படி போகுது? சரி போமா. ஜஸ்ட் மிஸ்ஸு. சரி பொறுமையாக போகலாம். குதி. 1 2. ஐயோ அம்மா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. 3 4. ஐயோ இது என்ன இப்படியா இருக்குது? இன்னும் போகணுமா? டே ப்ளீஸ்ரா சீக்கிரம் போடா. ஒழுங்கா குதியா பைத்தியக்காரா. ஐயோ வை டு யூ லைக் சிஃபிக் எஃப்ஐ நிஞ்சா ஸ்டாரா? அதெல்லாம் எனக்கு வேணாம்மா, நீங்களே வச்சுக்கோங்க. இது வேறு எப்படி தாண்டுறதுன்னு தெரியாமல் நானே குச்சி போயிட்டுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்ட்டு. அதுதான் நம்ம வந்த இடம் போல்ருக்கு. சரி வேகமாக போய்டும். அப்பா வந்துச்சு. எம்மா காய்ஸ், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போல் இருக்குது. ரொம்ப ஜஸ்ட்டில் வந்தேன். அப்பா இதான் செக் பாயிண்ட். வெரி குட். ஐயோ செக் பாயிண்ட் வந்தேன். அபிசி ஒன்றுமே புரியல. உங்களுக்கு புரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வேகமாக ஓடு. இதுன்னு அம்மா கூண்டு இருக்குது. இம்மா கூண்டு இருக்குது. திம்கோண்டு இருக்குது. சரி எப்படியே மெயின்டைன் பண்ணி ஓடம்மா. எப்படியோ போய்டும். அது கீழே போக மாட்டோம், இதிலே போயிடுவோம். சரி வேகமாக போ கைஸ். இதே மாதிரி எஸ்கேப் கேம்லாம் நிறையா இருக்குது. இதில் ஒரு ஜெயிலேருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் சூப்பராக இருக்குது. நான் விளையாண்டு பார்த்தேன். கொஞ்சம் தான் விளாண்டேன், ஃபுல்லாக விளாடல. அது வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் போடுறேன். ஸோ இந்த ரோப்ளாக்ஸில் இது என்ன கதவு? இந்த ரோப்ளாக்ஸில் நீங்கள் என்னோட டீம்மேட் போட்டு விளாண்டுனா சொல்லுங்கள், அதுவும் நான் போடுறேன். அம்மா காய்ஸ் ரொம்ப ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ரோப்ளாக்ஸில் என் கூட டீம்மேட் போடணுன்னா சொல்லுங்கள், அவனும் வரேன் போடலாம். இதுலேயும் டீம்மேட் போடலாமான்னு கேட்டால் இதுலேயும் போடலாம். அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. நான் என் ஐடியா சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். அதை நான் எப்போ சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன்னு தெரியாது. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் அந்த ஐடியா கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு வரும். இதில் எப்படி போகணும்? அது ஒரு ஐயோ மரணே. இது நான் பிடிக்குது. ஃபஸ்ட் டைம் விளையாடும் பயந்துட்டேன் நான். ஸோ போவோம். இது எப்படி போட்டிருக்கேன் நாமளும் பார்ப்போம்.
என்ன எங்கே வரவே இல்லைடா டேய். இது எப்படி போகணுன்னு தெரில கைஸ். இது வரவே மாட்டேங்குது. வாங்க நம்ம ராட்டினத்தில் தான் போகணும்னு நினைக்கிறேன். எப்படியோ குதிச்சிரு. அம்மா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் குதிச்சேன் கைஸ். இல்லைனா அவ்வளோதான். சரி போவோம். இப்படி தான் போகணுமா? ரொம்ப பொறுமையாக போகுது. வேகமாக தான் போயேன் கைஸ். ஆனால் நீங்கள் ரியல் ராட்டினத்தில் போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கைஸ். அதுதான் நம்ம வந்து என்ட்ரன்ஸ். அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அதுதான் நம்ம வந்து என்ட்ரன்ஸு. இது நாடா இங்கே வந்து விட்டுருச்சு கைஸ். நான் ராட்டினத்தில் சுற்றணும். என்ன ராட்டினத்தில் விடுங்க. சரி நம்ம இப்படியே போவோம். அதான் நமக்கு நல்லது, சீக்கிரமாக முடிக்கும். அம்மே அங்கே பார்த்தீங்களா அந்த ஜோக்கர் மண்டேன்னு? அவன் அங்கேயே இருக்கான் கைஸ். எப்படா கீழே வருவான்னு பார்த்துட்டு இருக்கான் போல இருக்கு. எம்மா ஓஹோ, ரோலர் கோஸ்டர்லாம் இருக்கே, சூப்பராக இருக்கும் போல இருக்கே கேமு. ஓடு பொறுமையாக ஓடுறாடி. வாட்டு வேகமாக ஓடுறா. இல்லை இப்படி குதிச்சா போவானா? வேணாம் நம்ம இது. என்னடா செக் பாயிண்ட்டே வரல. எம்மா கைஸ், எம்மா ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த பலூன் சொல்கிற ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ் எனக்கு. எம்மா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிட்டுருக்கேன். இன்னும் ஏறக்கூட மாட்டேங்குது. தேர் ஆர் ஒன்லி டோன். இதுக்குள்ளே கைஸ், இதுக்குள்ளே நான் குதித்தேன் அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணலை. ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த கேம் ஹெட்செட் போட்டு விளாண்டிங்கன்னா இந்த பாட்டில் மட்டும் உங்களுக்கு காது வலிக்கும். அப்படி சவுண்டு வருது. அந்த நெருப்பு வரும்போது கீழே வருது கைஸ். ஒன்றுமே கேட்கல. நம்மளை இறக்கி விட்டாங்க. உடனே ஒரே குதிச்சுட்டு நம்மளும் இப்போ ஓடிடலாம். இப்படி தான் வரணும் போல் இருக்கு. இதுதான் செக் பாயிண்ட்டா? செக் பாயிண்ட் பிடிச்சோன்னா பிடிச்சிட்டேன் கரெக்டு. கைஸ் அந்த லாஸ்ட் இதுக்கு போய்ட்டு குதிக்கணும் கைஸ். அப்போ தான் போகுது. அங்கே பாருங்கள் லாஸ்ட் இதுக்கு என்னது இது? கத்தியில் ரத்தக்காரெல்லாம் இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி எவனும் செத்துருக்கான் போல இருக்குது கைஸ். இந்த இடத்துல நம்மளுக்கு ஜூம் அவுட் பண்ணால் தான் கைஸ் கரெக்டாக இருக்கும். இல்லைனா அப்புறம் கிட்ட போயிட்டு நான் வரணும் இந்த மாதிரி. அப்புறம் அங்கே பாருங்கள், நான் இப்போ காட்டுறேன். அங்கே பாருங்கள், ஜூம் அவுட் பண்ணால் தான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்களேன், நான் ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக போவோம் பாருங்கள். இப்போ கரெக்டாக போய்டுவோம். நான் இந்த டைம் தானே ஜூம் அவுட் பண்ணிட்டேன். இப்போ அது கிட்ட போயிட்டு நம்ம திரும்ப ஜூம் அப்படியே கிட்ட போகணும். நல்லா ஒட்டி போகணும். அதுக்குன்னு ரொம்ப ஒட்டி போயிட்டு கீழே விழுந்துடாதீங்க. அதை அடித்து அங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ ஜூம் இன் பண்ணிக்கலாம். நம்ம ஜூம் இன் பண்ணிட்டு செக் பாயிண்ட்டை காணோம். அந்த போர்ட்டல் வழியாக போனால் தான் நம்மளுக்கு அது செக் பாயிண்ட்டு போல் இருக்கு. ஓகே, நம்ம செக் பாயிண்ட்டை பிடிக்கிறதுக்கு ஓடுவோம். இதாங்க சொன்ன மாதிரி இதுதான் செக் பாயிண்ட்டு. ஸோ ஓடலாம். கைஸ் அம்மா, இது ரொம்ப குட்டியோன்னு இருக்குது கைஸ் அந்த பள்ளம். என்னடா அது கைஸ்? பக்கு கைஸ், இது எனக்கு தெரியாது. இது பக்கு. வந்துருச்சு. ஓகே கைஸ், இன்னும் பின்னாடி ஏதோ பறந்து கிடக்குது கைஸ். திரும்ப அதிலே வந்து விழுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி கஷ்டப்பட்டு இந்த கேம் இந்த லெவல் முடிச்சிருப்பேன். ஸோ பாருங்களேன். ஸோ கைஸ் 180 லேட்டர் நம்ம இதை முடிக்க போகிறோம். ஸோ அந்த சீன்லாம் ரொம்ப நான் கட் பண்ணிட்டேன். ரொம்ப டைம் எடுக்குது அது வரதுனால நான் இதை கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. இந்த ஃபயரில் மாட்டாமல் போன போல இருக்குது. அப்படிங்க சொல்லி வாய்ப்புள்ள அப்போ தான் மாட்டுறேன். பார்த்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். சீக்கிரமாக ஓடிடலாம். ஓடு வேகமாக போனால் இவன் அந்த ஃபயரை பொறுமையாக சுற்றுவாங்க. நம்மளோட அந்த இதை சோதிக்கிறான். ஏறா என்ன அடங்க டேய், பாத்தியா கைஸ்? அந்த இடத்துல போய் தொங்கிடுறான் கைஸ் அவன் மண்ணு. பார்த்தீங்களா? நம்ம விளாட்றதுனால நம்ம எல்லாம் கேம் பிளே பார்த்துட்டு நமக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க கைஸ். அங்கே பார்க்குறாங்க. ஸோ வேகமாக போயிடலாம். என்ன கைஸ் இது? அடங்க டேய். ஐயோ கைஸ், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த லெவல்லாம் கைஸ். இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இந்த லெவல்லாம். செம்மையாகவும் இருக்கு. ஆனால் இது விளாண்டா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியுது. ரொம்ப ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓடிடு ஜஸ்ட் மிஸ்ஸு. நான் நெருப்பில் பொசுங்கி சாம்பலாக இருப்பேன் நான். ஸோ அப்பா வந்துச்சு கைஸ். 180 லேட்டர் நம்ம வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. இதில் எப்படி போட்டு ஆடாங்கடி? என்னடா இது? திரும்ப போய் தொங்கிடுறாங்க கைஸ். மாட்டுட்டு ஒன்றா தொங்கிடுறான். ஓகே, இப்போ நம்ம பொறுமையாக போகலாம். ஐயோ, பொறுமையாக போனாலும் இப்படி தான் போகிறான் போலக்குது கைஸ். இந்த லெவலில் நீங்கள் எத்தனை இதில் அட்டம்ப்டில் முடிச்சிங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நான் இந்த அட்டம்ப்டில்ப்பா வேகமாக போனால் தான் கைஸ் முடிக்கிறாங்க. இந்த இடத்துலையும் வேகமாக போயிடலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸுன்றதுக்கு அந்த ஹோட்டலே குதிச்சிருப்பேன்.
இங்கே நான் டெலிபோர்ட் இருக்கேன். ஓகே, இந்த டெலிபோர்ட்டில் போவோம். ஓகே இல்லை. ஓ, வேகமாக போகும் போல இருக்குது. அங்கே பாருங்க எம்மா வேகம். ஐயோ ஐயோ, என்ன கைஸ் இம்மா வேகமாக போகுது. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ். இம்மா வேகமாக போய் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு கடுப்பாகுது. ஆனால் நம்ம ஒரு இடத்துமா நின்றுட்டு போவோம். குதி, அவ்வளோதான். ஓடு குதி, சூப்பர் நெல். குதி 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 குதி, ஓடு குதி. அப்பா குதி குதி, பொறுமையாக போகலாம். அப்பா, என்ன இந்த ஓட்டம் வருது? என்ன அது கார்னரில் போகணும் போலக்கு இந்த கைஸ். இந்த இடத்துல கார்னரில் அம்மா ஜஸ்ட் மிஸ். இன்னத்துக்கு வெளில பறந்துட்டு இருப்பேன். ஸோ செகண்ட் அட்டம்ப்ட்லேயே முடிச்சுட்டுக்கிறேன். ஓடு வேற மாதிரி. என்னடா இது பொறுமையாக ஓடுறான்? என்னடா செக் பாயிண்ட்டு வரல? செக் பாயிண்ட்டு வா. அப்பா வந்துருச்சு கைஸ் செக் பாயிண்ட்டு. ஓகே, ப்ளூ ஃபயர் மேக்யூட்டோ ஹையஸ்ட் ஜம்ப். ஓகே, எங்கப்பா போடு குதி. என்ன கைஸ் குட்டிக்காரனால அடிக்கிறான்? ஓஹோ, சைனாவில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருப்பான் போலக்குதா. குட்டிக்காரனால அடிக்கிறான். அப்படி அடித்து நம்மளால் போக முடியல. ஓகே ஓகே, வேகமாக போகலாம். பி சீரியஸ் ரெடே, சீரியஸாக போகணுண்டா. அதுக்கு நைஸ் இவ்வளோ போய் விளாண்டுமான்னு கேட்காதீங்க. நான் சீரியஸ்னா ஒரு மாதிரி, அது எப்படி சொல்கிறது, வேகமாக போகணும், கரெக்டாக போகணும். வேகமாக போடா. ஜஸ்ட்டில் போய் குதிச்சேன் கைஸ் நான். அது என்னோட எரிமலை நான் போயின்னு கிடக்குதே. ஓகே, அந்த எரிமலை என்னதான்னு போய் பார்த்துருவோம். என்ன மேலெலாம் கிடக்குது ஏதோ ஒன்று கைஸ். இன்னும் அதுக்கப்புறம் கீழே வந்தால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே வந்தால் அவ்வளோதான், இந்த கேமே எடுத்து போயிடுவேன். ஏன்னா ஏற்கனவே அந்த உடஞ்ச பாலத்து மேலேருந்து இது எங்கட போகுது? அங்கே போகுது கைஸ். இப்போ நம்ம பின்னாடி இருந்து ஓடி போய் குதிக்கணும். ஏற்கனவே அந்த பாலத்துலேருந்து செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. அந்த கேமை இதே மாதிரி தான், அந்த கேமை டெலீட் பண்ணிட்டு போகலாம அளவுக்கு ஆகிட்டேன். அவ்வளோ லேட் ஆகிடுச்சு அது எடுக்கிறதுக்கு. இதே மாதிரி தான் கீழே உழுந்துட்டே இருந்தேன். உங்களுக்காக நான் அது கட் பண்ணிவிட்டு போட்டேன். ஸோ இதுலேயும் அதே மாதிரி நின்றுட்டு போகலாம். அதே மாதிரி என்ன கைஸ் லைட்டாக மூவ் பண்ணாலும் இப்படி ஓடுறான். இல்லை வேகமாக இப்போ போகலாம். எரிமலைக்குள்ளே போகிறான் கைஸ். அப்படி தான் வரணும் போல் இருக்கு. என்ன கைஸ் இது திரும்ப அந்த இது வந்துட்டேன். இது நான் விளாண்டேன்டா, இப்போ தான்டா விளாண்டேன். சரி போவோம், இந்த வழியில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே போகலாம். ஃபன் ஹவுஸ் என்ட்ரி. வேற லெவல். என்னடா இது லேசர் லைட் போட்டிருக்காங்க கைஸ். இங்கே பாருங்க, ஜம்பு குதியா போடு. வேற மாதிரி ஆடுங்கடே கைஸ். டக்குன்னு குதிக்கிற பட்டன் ஒர்க் ஆகல. நான் என்ன பண்ணுவேன்? குதிக்கிற பட்டன் ஒர்க் ஆகல, அது அவங்க தப்பு தான். பாருங்க, நான் கரெக்டாக தான் குதிக்கிறேன். இதெல்லாம் கண்டுக்கூடாது. ஓகே, இப்போ ஓடு. வேகமாக போடா. அம்மா இந்த மாதிரி ஒட்டுக்கா போய் குதிக்கணும் போல் இருக்கு. ஸோ போவோம் போய்கொண்டே ஆட்டங்க. டே சோதிக்குதுல இந்த லெவல்லாம் கைஸ். இந்த கேமை நான் ஒரு டைம் கூட கட்டே பண்ணலாம். கட் பண்ணாமல் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது இந்த கேமு. சூப்பராக இருக்குது கைஸ். இதை நீங்கள் விளையாடி பார்த்தீங்கன்னா இந்த கேம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 5 ஸ்டாருக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்ட்டு சொல்லுங்கள். நான் விளையாடுறத வச்சு சொல்லுங்கள் கைஸ். 5 ஸ்டாருக்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்ட்டு. செம்ம ஸ்பீடாக போகிறோம் கைஸ். அங்கே பாருங்கள், நான் இந்த லெவலில் தான் கைஸ். இந்த லெவலெல்லாம் இந்த கேமை டெலீட் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு தோண வைக்குது. இந்த லெவல்லாம் அவ்வளோ கஷ்டமாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ ஓகே, நம்ம ப்ரோ பிளேயர்ன்றதுனால ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கோம். அவங்க டேய் இது அநியாயம் கைஸ். கடைசியில் போய்ட்டு அவுட் இருக்கேன். ஏன்டா கருணெல்லாம் காட்ட மாட்டிங்களாடா? சேர்றா டேப்பா, நானே வந்துக்கிறேன்டா. போடா வேகமாக போடா. வெரி குட்ரா, போடு. வேற லெவல் வந்துச்சு. இது நான் கண்ணாடி போட்டிருக்கு கைஸ். இந்த பிளாக் தண்டர்லாம் இந்த கண்ணாடி வீட்டில் போயிட்டு இந்த வழியாக தான் போகணும்னு தெரியாமல் நிறைய பேர் முட்டிப்பாங்கல்ல, அதே மாதிரி இருக்குது கைஸ். கைஸ் இது ஏதோ இப்போ என்ன பண்ணுச்சு? அது அமுங்கிச்சு தானே? ஓகே. இந்த பிளாக் தண்டர்லலாம் அந்த மாதிரி கண்ணாடி வச்சுட்டு ஒரு ரூமே அடைச்சி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. இது எப்படி கைஸ் இப்படிலாம் வச்சு எப்படி போங்க? ஓகே, நம்ம ப்ரோ பிளேன்றதுனா சீக்கிரமாக வந்துட்டுருக்கோம்.
இது என்னடா இது எங்கேயோ கொண்டு வந்துருக்கு. என்னது இது அட்டங்கடி கைஸ். அந்த இடம் காணாம போகுது கைஸ். நம்ம கால் வச்ச இடத்த என்ன இருக்கு, அது 2 செகண்ட் தான் டைமிங் போல இருக்கு. மற்ற இடத்துல காணாம போகுது. ஜஸ்ட் மிஸ் கைஸ். அதில் அடி வாங்கி செத்துருக்கோம் நேரத்துக்கு. ஓடு 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 கிட்ட. அடடே இதுலேயும் கிட்ட வந்தே கொள்றானுங்க கைஸ். அவனுங்க அந்த லேசர் லைட்டுக்கு எனக்கு தாவே மாட்டேங்குது. 10 பொருத்தம் தப்பு தப்பாக இருக்குது. ஸோ ஓடு 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 ஓடு. காணாம போகுது. ஓடு 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 வேகமாக போ வேகமாக போ. அப்பா வந்தாச்சு கைஸ். ஃபைனலி நம்ம ரீச் த செக் பாயிண்ட்டு. ஸோ லாஸ்ட்டில் நம்ம இதான் லாஸ்ட்டு போட்டிருக்கு. நம்ம ஒழுங்காக போகணும். இந்த மாதிரி குச்சி போனால் தான் சீக்கிரமாக போயிடலாம். ஐ மீன் அவுட் ஆகிட்டு வெளில போயிடலாம். சரி இதே மாதிரி நம்ம குச்சியாக போகலாம் கைஸ். அது கீழே மேலே போகிறதுக்கு அது மேலே போகும்போது நம்மளும் வேகமாக போயிடணும். இப்போ கீழே வந்துருச்சு. இப்போ மேலே போதான் நானும் அப்படி குச்சி போயிடுவேன். அந்த லேசர் லைட்டு திரும்ப குதிக்கும் போது நீங்கள் மாட்டிக்கூடாது. அதுவும் கொஞ்சம் மைனஸ். அங்கே பாருங்க ஜஸ்ட் மிஸ். நேரத்துக்கு நானே மாட்டியிருப்பேன் சொல்லிவிட்டு. ஸோ ஓகே போகலாம். இது என்னடாது, அது என்ன பட்டன்லாம் காட்டுது. ஓ பட்டன் வைத்தணுமா நம்ம போயிட்டு. போகிறாங்க ஓடு வேகமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கேமை வேற மாதிரி இருக்குது. பொறுமையாக இருந்துப்பாங்க. எப்படி நம்ம ரியல் லைஃப்பில் ஏறுமோ அதே மாதிரி பொறுமையாக இருக்கும். போயிட்டு ஜாலியாக முடிச்சுட்டு வராமல் கேம் முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு அந்த கேம்ஸில் பார்த்து எத்தனை வீடியோஸ் கேட்குறாங்க. அப்புறம் ப்ரோன்ட்டு ஸோ ரொம்ப ஃபைட்டிங் செய்வாங்க. சரி ஸோ வேகமாக பொண்ணு பாருங்க கைஸ். அந்த இடம் ஞாபகம் இருக்கும். ஜோக்கர் அந்த இடம் தான் பாருங்க. பறந்துலாம் போகுது. எங்கள் பாதியில் பாதை அதாவது பாதையை காணுண்டா. எங்கடா போகிறீங்க? பாதையை காணுண்டா பாஸ். பறந்து இப்போ இங்கே கீழே வந்து விழுட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள் அந்த ரோலர் கோஸ்டர் மல்லாக்கா கிடக்குது. ஸோ வாங்க திரும்ப அந்த ரோலர் கோஸ்டர் எடுத்துகிட்டு இங்கே போக முடியுமா? ஓ கைஸ் நம்ம இது கார்னிவலோட எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே சூப்பர்ரா நம்ம விளாண்டுட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ நானும் உங்கள் கூட வந்து கேம் பிளே பண்ணணுன்னா அதையும் உங்கள் ஐடியா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நான் என் ஐடியா அடுத்த வீடியோவில் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோவுக்கு வந்து எனக்கு வந்து என்னது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க அந்த ஐடிக்கு. ஸோ நான் வந்து ஓகே நானும் ஏற்றுக்கிட்டு உங்கள் கூட விளாட்றேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ பாய் டேக் கேர்.